வணக்கம். சுதந்திரம் கிடைச்ச பிறகு நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வீட்டை விட்டு வெளியே வரதா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், நிறைய விஷயங்களுக்கு ஒரு ஒதுக்குப்புறமா தான் இருக்குது. பெரியார் அதுக்கு உண்டான எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ விழிப்புணர்வு பெண்களுக்கு கொடுத்தாங்க. பட் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் அதுக்கப்புறம் தான் படிப்புனா என்ன, எங்கெங்க பெண்கள் போகலாம், எல்லா விஷயத்தையும் ஒரு முன்னோடியா இருந்து அதுக்கு பல போராட்டங்களையும் நடத்தினார். அது இன்னைக்கும் எல்லாத்துக்கும் மறக்க முடியாது பெரியார. ஆனா அவர் வழியில வந்த நம்ம கலைஞர் ஐயா அவர்கள் 1947லயே பெண்களை மையமாக வைத்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய திரைப்படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுதியிருக்காங்க. ஒரு சிலது மட்டும் நான் சொல்றேன். அதுல பாத்தீங்கன்னா 1947ல ராஜகுமாரியும், மருதநாட்டு இளவரசி 1950லயும், மந்திரகுமாரி 19 அதே வருஷம் இன்னொரு படம் எடுத்திருக்காங்க மந்திரகுமாரி 1915ல. அப்புறம் பாத்தீங்கன்னா மணமகள்ங்கிற ஒரு படம், அதுலயும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து 1952ல. நங்குன் ராதா அதுவும் பெண்களுக்கு மையம் கொடுத்து 1957ல. குறவஞ்சி 1960ல எடுத்திருக்காங்க. அரசலம் குமாரி 1961ல எடுத்திருக்காங்க. பூம்புகார் 1964ல எடுத்திருக்காங்க. மதுரை மீனாட்சி 1993ல எடுத்திருக்காங்க. கண்ணம்மா படம் 2005ல எடுத்திருக்காங்க. 2011ல பெண்சிங்கங்கிற படம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அந்த காலத்திலேயே அவர் கொடுத்து இந்த நிமிடம் வரைக்கும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிறைய பொறுப்புகளை கொடுத்து ஆண்களுக்கு நிகரா பெண்களையும் அவர் செய்திருக்காங்க. இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தமிழ் மக்கள் அனைவருக்கும் ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம். நன்றி.